அரசாங்கம் குறிப்பிடுவதைப் போன்று எதிர்வரும் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு உரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் இலவச கல்வி முறைமை தற்போது மாற்றமடைந்து வியாபாரமாகியுள்ளதெனவும் தெரிவித்து நுவரெலியா நானோயா பகுதியில் பேராதெனிய பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் உயர்தரம் கற்கும் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். நானோயா நகரத்தில் இன்று காலை குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பொருளாதார ரீதியாக பாரிய பின்னடைவில் உள்ள தாம் சிரமத்திற்கு மத்தியில் கல்வி கற்று பல்கலைக்கழகம் தெரிவானாலும் தொடர்ந்தும் கற்பதற்கு பொருளாதாரம் தடையாக இருப்பதாக மாணவர்கள் குறிப்பிட்டனர். அரசாங்கம் இலவச கல்வியை முன்னெடுக்கின்ற போதிலும் தனியார் பல்கலைக்கழகங்களை அமைப்பதால் அதற்கு அதிக பணத்தை செலவழித்து கல்வியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டனர். தற்போது அரசு பாடசாலைகளில் குறிப்பாக நானோயா, நுவரெலியா, அக்கரப்பத்தனை போன்ற பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளில் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் மற்றும் விஞ்ஞான ஆசிரியர்கள் இன்மையினால் தூர பிரதேசங்களுக்கு சென்று கற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் தமது பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டத்திற்கு கல்விக்கு அதிக நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலவச கல்வி வர 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 புறந்தள்ளிக்கிட்டு தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏனென்ற இப்போ அரசாங்கங்கள் எல்லாம் ப்ரைவேட்டான யூனிவர்சிட்டிகள், ப்ரைவேட்டான கல்வி ஸ்தாபனங்கள் அவையில் உருவாகி கொண்டிருக்கிறதால இப்போ அரசு பாடசாலைகளுக்கு போகிறதா இருந்தாலும் நாங்கள் சில வழியில் காசு கட்டி தான் போக வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனால் இப்போ இங்கே இருக்கிற மக்கள் தோட்ட தொழிலாளர்கள் இவங்களை அன்றாட ஜீவியத்துக்கே சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையில் அப்படியான ஒரு நிலைமை வழியாக ப்ரைவேட்டான யூனிவர்சிட்டிகள்லையோ ப்ரைவேட்டான கல்வி ஸ்தாபனங்கள்லையோ காசை கொடுத்து படிக்க முடியாத நிலைமை இருக்குது.